بسم الله الرحمن الرحيم. ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم இப்ப இந்த يخسرون. நஸ்மி நீங்க ஓதி பழகுற நேரத்துல ராகம் எடுத்து நீட்டி ஓதி பழகுங்க. ஏன் சொல்லண்டால் நீங்க நீட்டி ஓதி பழகுறது அவனோட டென்ஷனை இல்லாம ஆக்கும். பாடமாக்குற நேரத்துல சரி பார்க்காம ஓதுற டைம்ல அந்த டென்ஷன் இல்லாம போகும். இதுல எப்படி வரும், அடுத்த வசனம் என்ன வரும்? ஏன்னா நான் கடைசி இப்ப உதாரணத்துக்கு எஸ்தௌஃபூன் என்று நீட்டு நேரம் அடுத்த வசனம் இப்படிதான் வருங்கிற ஐடியா ஆட்டோமேட்டிக்கலா என் மைண்ட்ல வந்துடும். அது குர்ஆனுக்கு உரிய ஒரு ம். முக்கியமான ஒரு அற்புதம்ல ஒன்றுதான் இது. சரியா, ஒரு வசனத்தை சரியான மெத்தடுக்கு நீங்க நீட்டி ராகம் எடுத்தீங்க என்றால் குர்ஆனை பார்த்து ஓதுற நேரம் எப்படி அடுத்த வசனம் இப்படிதான் வருதுங்கிறத நான் கண்ணால பார்த்துட்டு ஓதுறோமோ அதே போல மெமரைஸ்ல மனநத்துல நாங்க ஓதுற நேரம் அடுத்த வசனம் இந்த ஸ்டைல்லாம் வரும்ங்கிற ஐடியா ஆட்டோமேட்டிக்கலா எங்களுக்கு வந்துடும். நீங்க அதை விட்டுட்டு எஸ் ஃபோன் ரெண்டு ஸ்பீட் ட்ராக்ல நீட்டாம ராகம் எடுக்காம போனோம் என்றால் கண்டிப்பா அடுத்த வசனம் எப்படின்ற ஐடியாவே இல்லையே. ஆட்டோமேட்டிக்கலா ஓதி முடிஞ்சா நான் யோசிப்போம் அடுத்த வசனம் எப்படி வரும் வேண்டி யோசிக்க வேண்டி வரும். அதுதான் வித்தியாசம். ம். அதை அதை நீங்க மைண்ட் எடுத்து பாருங்க, விளங்கும் எவ்வளவு ஈஸியா இருக்கு மெமரைஸுக்குன்னு சொல்லி. ம். அல்லதீன الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذ اذا على الناس லாம கொஞ்சம் நெட்டுங்க. على الناس الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون. ألا يظن أولئك أنهم مبعوثون ليوم عظيم يوم يقوم الناس لرب العالمين. كلا إن كتاب الفجار لفي سجين وما أدراك ما سجين كتاب مرقوم. ويل يومئذ للمكذبين الذين يكذبون بيوم الدين وما يكذب به إلا كل معدة أثيم إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين كلا بل ران على. ஒலியின் வசனத்துல லாஸ்ட்ல நிப்பாட்டுற மதெல்லாம் எல்லா மதலையும் பேர வந்துட்டு சிஜியின் சிஜியின் மர்கூம் கதிபீன். ரெண்டாவது எந்த ஒரு ஷத்தும் உச்சரிக்கப்படல. ஷத்துன்னா தெரியுதா? ஷத்துன ஞாபகம் வருது என்னன்னு சொல்லி. ஷத்துங்கிறது குறிப்பிட்ட அந்த எழுத்துல நாங்க ஒரு அழுத்தத்தை கொடுத்து நிப்பாட்டி எடுத்துட்டு போகணும். وَمَا يُكَذِّبُ بِهِ إِلَّا كُلُّ مُعْتَدٍ أَثِيمٍ. குல்லு முஅத்ததின் இல்ல, அதுக்கு பேர் ஷத் இல்ல. அது வேற என்ன செய்ய அடையாளம்னு நாங்க உருவாக்கி தான் கொண்டு வரணும். ஷத்துங்கிறது குறிப்பிட்ட இந்த உச்சரிப்புகள் நாங்க எங்களை எடுத்து ஓதிக்கொண்டு போக வேண்டிய ஒரு உச்சரிப்பு உண்டு. சரி போதும் பாப்போம். இது இப்போ ஒரு வார வாசகங்களை சரியா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அல்லதீன யுகதிபூன. الذين يكذبون بيوم الدين وما يكذب به إلا كل معدة أثيم إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين كلا بل ران على قلوبهم ما كانوا كلا بل ران على قلوبهم ما كانوا يكسبون. كلا إنهم عن ربهم يومئذ لمحجوبون ثم إنهم لصال الجحيم ثم يقال هذا الذي كنتم به تكذبون. كلا إن كتاب الأبرار لفي عليين وما أدراك ما عليون. நஸ்மி ஓடவானம். وما أدراك ما عليون.
وما أدراك ما عليون كتاب مرقوم يشهده المقربون إن الأبرار لفي பிழை பிழை نعيم பிழை. அபுராரி அல்ல. எப்படி வரணும்? أبرار அபுராரா. எஸ். அப்ப ஏன் டீன்னு போச்சு இது? مرة ம். إن الأبرار لفي نعيم على الأرائك ينظرون تعرف في وجوههم تعرف في وجوههم نضرة النعيم يسقون من رحيق مختوم அவ்வளோதான் சார் பாருங்க அப்படி இயலவே. இது வரைக்கும் நாலண்டி நான் கிளாஸ் போடுவேனா? நீங்க என்ன ஆ செய்ய? நாலண்டைக்கு அடுத்த கிளாஸ் செய்யுது. நாளைக்கு நாலண்டைக்கு இந்த சூறா ஃபுல்லா திருப்பி பாடம் தரணும். நாலண்டுக்கலாம் நாலண்டைக்கு 8க்கு மாதிரி போட்டா சரியா சில டைம் படி 8 8:15 இதே டைமுக்கு. நாளைக்கு ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படியா? ரைட் நாலண்டி ஏழியா போடும். நாளைக்கு ரைட்டு ப்ரோ. இது ஞாயிறு ம் நாலண்டை நாலண்டை ஞாயிறு அவங்களுக்கு. ஓ இன்னைக்கு ஃப்ரைடே நைட் இப்போ ஃப்ரைடே நைட் ஓகே, அப்ப நான் நாலண்டைக்கு இதே டைமுக்கு போட்டுறேன். மண்டே இங்க சில மண்டே. ம் ம் இந்த நாளை. இப்போ மீட்டிங் இது இந்த மீட்டர் ஆல் செய்கிறா ரிவ்யூ ஆல் ஆ. இல்லை இல்லை இப்போ டைம் ஈர என்ன ஓ ஏ. கேட்குறேன் ரிவ்யூ ஆல் செய்கிறாண்டி இப்போ ரிவ்யூ இப்ப செய்ய மாட்டேன் நான். ரிவ்யூ இப்போ டைம். இல்லையா ரிவ்யூ வந்து நீங்க இருக்கு அம்மாயிஷம் முடிச்சிட்டு தபார கல்வியில கால் வைக்கணும். தபார உள்ள கால் வைக்கலாம், அங்க ரிவிஷன் நடக்கும். அப்ப ரெண்டு நடக்கும். அங்கால புதிய பாடம் தரணும், இங்கால பழைய பாடம் தரணும். ரெண்டு நடக்கும். புதிய பாடத்துல நீ 5 வருஷம் தந்தீங்கன்னா பழைய பாடம் 10 வருஷம் தரணும். புதிய ஆ பாடம் ஒரு பக்கம் தாங்கினா 2 பக்கம் நீங்க ரிவிஷன் தரணும். அதான் அந்த சாப்டர். அப்பதான் ம் அதான் சிஸ்டத்துல வரும். இல்லாட்டி இப்ப ரிவிஷன் கேட்டா அது ரிவிஷன் ஆயிக்காது. அது சும்மா பண்ணு கேட்கிற மாதிரி தான் இருக்கும். சூறாவை சரி கொஞ்சம் ஸ்டார்ட்ல இருந்து வாங்க. நீட் விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சரி நஸ்மி, அதுல பிரச்சனைன்னு சொன்னா அது ம் ஓதல விட்டுட்டு ஓடுற மாதிரி போய் திரும்ப அதான் வேற ஒண்ணும் இல்ல. ராகம் ம் ஓதுற பாத்துக்கோங்க. நல்ல நல்ல மேட்ச்.